வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். சிறுதானிய வகைகளில் ஒன்றா இருக்கக்கூடிய திணையை பயன்படுத்தி திணை லட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். திணையில் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா விட்டமின் ஏ சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது செய்கிறதுக்காக 200 கிராம் அளவுக்கு திணை அரிசியை 6லிருந்து 7 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற திணை அரிசியை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். திணை அரிசி நல்லா இந்த அளவு வறுபட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச திணை அரிசியை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திணை அரிசி நல்லா இந்த அளவு அரைப்பட்ட உடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர், இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு வெல்லம், நான் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்ட உடனே இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன லட்டு மாதிரி உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். லட்டு பிடிக்கும் போது கையில் நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சோம் அப்படின்னா லட்டு நல்லா வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன லட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான திணை லட்டு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.